ராதே கிருஷ்ணா. இன்றைக்கி நித்யா ஃபுட் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது மினிமம் சொல்லியிருந்தேன், மினிமம் 1 kgலேருந்து மேக்ஸிமம் 5 kg வரைக்கும் எப்போதுமே நம்ம ஸ்டாக் வீட்டில் வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும்போது அவங்க நிறையா ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர்ஸ் படி நான் எல்லாமே இப்போ பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கேன். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேக் பண்ணி எம்ஆர்பி ரேட்டோடு போட்டு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டோட உங்கள் சீலோட உங்களுக்கு பேக் பண்ணி எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்புகிறேன். அது எந்த இதுவும் இல்லை. கொரியர் சார்ஜ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நித்யா ஃபுட்டு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்னோடய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9361432433. இதுதான் என்னோடய நம்பரு. இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் உங்கள் கைக்கு ஒரு 2 days வெளியூர்லலாம் இருந்தீங்கன்னா, ஒரு சென்னை அது மாதிரி, பாம்பே, சென்னை, இப்போ எனக்கு குஜராத் வரைக்கும் போகுது. ஸோ இது மாதிரி இருக்கிறது 3 days அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஏன்னா கொரியர் டைமு தான். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் ரெடியாக இருக்கும். நான் உங்களுக்கு நல்லா வீட்லேயே தான் நான் தயாரிக்கிறேன். வீட்லேயே தயாரித்து வீட்லேயே இப்போ மெஷர் பண்ணி வீட்லேயே நான் மிக்சியில் பெரிய ஜாரில் ஒரு தடவை அரைச்சிட்டு அதையே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன ஜாரில் அரைச்சோன்னா நல்லா நைஸ் ஆகிடும், மிஷினில் அரைக்கிற மாதிரி. ஸோ மிஷினில் ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னா, நிறைய மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், வெறும் மல்லித்தூள் எல்லாமே அரைப்பாங்க. அதோடு நம்ம இட்லி பொடியெல்லாம் போட்டோன்னா அந்த வாசனையும் சேர்ந்து வரும். அதனால தான் நான் மிஷினை ரெஃபர் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறையா வியாபாரம் நிறையா ஆயிடுச்சுன்னா ஒரு மினி மிஷின் வீட்டிலையே வாங்கி வச்சு உங்களுக்கு இன்னும் நான் நல்லா அந்த மிஷினில் அந்த டஸ்ட்டு எல்லாமே அந்த முன்னாடி சாம்பார் பொடியை அரைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த காட்டன் துணியை மாற்றிட்டு உள்ள மிஷின் ஃபுல்லாக வீட்டில் நம்ம எப்படி, ஏன்னா மிஷினில் இருக்கிறவங்க தப்பு சொல்லலை, அவங்களுக்கு நிறைய வந்துட்டுருப்பாங்க அடுத்தடுத்து. ஒவ்வொரு தடவையும் அவங்க உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம இதை மட்டுமே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பார்த்துட்ருக்க முடியாது. திடீர்னு வெறும் தனி மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு கொடுப்பாங்க, திடீர்னு மல்லித்தூள் வேணும்னு கொடுப்பாங்க, திடீர்னு எல்லாம் கலந்து சாம்பார் தூள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தப்பி சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிஷின் அவங்களால வச்சுக்க முடியாது. ஆனால் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டைம் இருக்கும்போது ராத்திரியாக இருந்தாலும் சரி, மிட் நைட்டில் நம்ம 11 மணிக்கு மேலே கூட நம்ம ஒரு மிஷினை ஓட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே விஷயம். நீங்கள் நிறைய ஆர்டர் கொடுங்க. நிறையா எனக்கு என்னோடய சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களோட ஆர்டர்ஸ் எனக்கு நிறைய கொடுங்க. நானும் அடுத்த லெவலுக்கு உங்களுடைய ஹெல்ப்பால் போகிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கஸ்டமர்ஸோடைய ஹெல்ப்பும் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது சாம்பார் பொடி 200 கிராமு. மேனுஃபேக்சர் டேட்லேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன். அதே சாம்பார் பொடி 100 கிராம்ஸு. இது மாதிரி இதெல்லாம் இப்போ எனக்கு ஆர்டர் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி ரசப்பொடி 200 கிராமு. இதில் 100 கிராம் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பேன். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒட்டியிருப்பேன். 100 கிராம் 100 கிராம்னு ஒட்டியிருப்பேன். ஏன்னா 200 கிராமு எடுத்து ஒட்டலை நான். 100 கிராம் ஒட்டிட்டதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒட்டியிருப்பேன். இது ரசப்பொடி 50 கிராம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதெல்லாம் சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். 50 கிராம்ஸாகவே 1 kg கேட்டிருக்காங்க. இது கடைகளில் போய் போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. நிறைய இங்கே இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இட்லி பொடி. அதே மாதிரி தான் இட்லி பொடியிலையும் 100 கிராமு 200 கிராம்ஸு அது மாதிரி இருக்கும். இது பருப்பு பொடி. இதில்
100 கிராம்ஸா எல்லாமே 1 kg கேட்டிருக்காங்க. நான் சும்மா சாம்பிளுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன். புளியோதரை பொடி, இந்த பருப்பு பொடி புளியோதரை பொடி இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். தாளிப்பு கூட சேர்க்க வேண்டாம். நிலக்கடலை தாளிப்பு கருவேப்பிலை எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் பொடி உங்களுக்கு தேவையான சாதம் போட்டுக்கிட்டு அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு இந்த பொடியை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் புரட்டி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு இதை அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உப்பு காரம் புளி எல்லாமே உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் பருப்பு பொடி வந்து புளியோதரை பொடி மாதிரி ஊறணுங்கிறதுலாம் கிடையாது. ஊறி அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஊறி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு பொடியிலையும் அப்படி தான் உங்களுக்கு வேணுங்கிற சாதம் ஒரு ஆளுக்கு வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதான். உப்பு வந்து இந்த பொடி என்ன அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சாதம் போடும்போது கொஞ்சம் கம்மியாகும். சில பேர் வந்து உப்பு வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஒரு கல் கூட சாப்பிடுவாங்க, சில பேர் கரெக்டாக இருந்தால் போடணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது, ஏன்னா சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை. இவ்வளோ காரணம் இருக்குது. நான் வந்து இந்த பருப்பு பொடியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு உப்போ அதுதான் சேர்த்துருக்கேன். சில பேர் உப்பு போட்டு சாதம் வடிப்பாங்க. அப்போ இதில் நான் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் ஒரே உப்பாகிடும். ஸோ அவங்க போட்டு பிசைஞ்சு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். உப்பு போடாமல் சாதம் சமைக்கிறவங்க இதோட நான் அவங்க டேஸ்ட்டுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பும் நல்லெண்ணெயோ நெய்யோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மற்ற எதுவுமே தாளிப்பு எதுவுமே பருப்பு பொடிக்கும் புளியோதரை பொடிக்கும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன சேலுக்கு போகுதுங்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிலோ கேட்டிருக்காங்க. நான் சாம்பிளுக்காக எல்லாத்தையும் சும்மா ஒரு 3 பேக்கெட் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதெல்லாம் வேணும் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்பர் தரேன், வீடியோலேயும் உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆர்டர்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா.